வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மாம் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, அதாவது லேடிஸ்க்கு வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷனை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ, ஹீரோயின் அண்ட் ஒரு சின்ன குழந்தை, அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து குடியேறாங்க. ஒரு தனிமையான வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் பயங்கரமா தடுமாறுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட போஸ்ட் பிரெக்னன்சி பெயின்ஸ் அப்படின்றதும் பயங்கரமா இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அந்த குழந்தைய மேனேஜ் பண்றதுலயும் பயங்கர டிஃபிகல்ட்டி இருக்கு. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் பெருசா சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறது இல்ல. இதனாலேயே ஒரு பயங்கர டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல அந்த குழந்தையோட ஒரு ஓல்டர் வெர்ஷன் அலெக்ஸ் அப்படின்ற ஒரு பையன் வந்து இந்த அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு மர்மமான பெண்ணையும் வந்து பேக்ரவுண்ட்ல காட்டுறாங்க. சோ எதுக்காக இவங்க இதெல்லாம் விஷுவலைஸ் பண்றாங்க? உண்மையிலே இது சைக்கலாஜிக்கலா இல்ல ஹாரரா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? அண்ட் இவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாங்க? அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம்னஸை காட்டினது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில காட்சிகள் பயங்கர டிஸ்டர்பிங்காவே வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஒரு தனிமையான வீட்டுக்குள்ள இந்த ஃபேமிலி வராங்கன்னும் போது அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பில்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவோட ஸ்ட்ரகிள்ஸ், மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் வர ஆரம்பிக்கும்ல, அதாவது அந்த பையன் வந்து பேசுறது, அதுக்கப்புறம் ஒரு மர்ம உருவத்தை காட்டுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் காட்டும் போது இந்த கதை எதை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கான விடைகளை ப்ராப்பரா இதுல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு நரேஷன்லயே கொண்டு போயிருந்தாங்க. அதை விட கன்ஃபியூஸ்டான ஒரு கிளைமேக்ஸா முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் மூவியா இல்ல ஹாரர் மூவியா அப்படின்ற சில கேள்விகள் வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் லெங்க்தியா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா பேஸ் அப்படின்றது பெட்டரா இருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான ஒரு ஹாரர் மூவி. டைம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8/5. அதில் கண்டென்ட்னு பெருசா இல்ல, மைல்டா சில பாடி ஹாரர் சீன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.